வணக்கம் நண்பர்களே. என்னடா இவன் வானத்தில் கலர் கலராக கோலம் போட்டு காட்டுறான்னு பார்க்குறீங்களா? இது நான் போட்ட கோலம் இல்லைங்க, வேர்ல்டு 4th லாங்கஸ்ட் ஏர்ஃபோர்ஸ் போட்ட கோலம் தான். அந்த 4th லாங்கஸ்ட் யாருன்னு கேட்குறீங்களா? வேறு யாரும் இல்லை, நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் தான். ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் மெரினா பீச்சில் நடத்தின ஏர் ஷோ பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவில் பார்க்கலாம் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ வேக வேகமாக காலையில் எழுந்திரிச்சி 6 மணிக்கெலாம் எழுந்திரிச்சி குளித்து சாப்பிட்டுட்டு ரெடியாகி மெரினா பீச்சுக்கு வேக வேகமாக போனோம். அந்த போகும்போது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வேளச்சேரி போய் தான் போனேன். ஸோ இனிஷியலாக நான் வந்து பைக்கில் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் கடைசி நிமிஷத்தில் சரி ஓகே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேளச்சேரி போய் ட்ரெயின் ஏற போயிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வேளச்சேரி ஸ்டேஷன் போயிருந்தேன். போயிட்டு அங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நான் வேளச்சேரி ஸ்டேஷனில் அவ்வளோ கூட்டம் பார்த்ததே இல்லை. டிக்கெட்டு கூட எடுக்க முடியலை. ஸோ நண்பர் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி ஸோ அவரே யூடிஎஸ் ஆப்பில் வந்து புக் பண்ணி கொடுத்தாரு. பார்த்திங்கன்னா ட்ரெயினில் கால் வைக்கக்கூட இடம் இல்லை, செம கூட்டம். எல்லா பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக இருந்தது. அடுத்து 4 ட்ரெயினுக்கு கூட்டம் இருந்துச்சு. ஸோ ஏதோ நான் சிங்கிளாக போயிருந்ததுனால கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையாக கெஞ்சி குத்தாடி கொஞ்சம் இடம் வாங்கி உள்ளே போயிட்டேன் எப்படியோ. ஸோ கரெக்டான டைமில் நம்ம ட்ரெயினில் ஏறிட்டேன். 10:30க்கு ட்ரெயின் ஏறிட்டேன். ஸோ நான் ஒரு 11:30க்கெலாம் அங்கே போய் ரீச் ஆனேன் ட்ரிப்ளிகேன் ஸ்டேஷனில். ட்ரிப்ளிகேன் ஸ்டேஷன் எக்கச்சக்கமான கூட்டம். இப்போ நீங்கள் பார்க்குற ஃபுட்டேஜ் வந்து ட்ரிப்ளிகேன் ஸ்டேஷனில் உள்ளது தான். செம்ம கூட்டம், எங்கே பார்த்தாலும் மனிதர்களோட கூட்டம் தான். இது வந்து ஏர் ஷோவா இல்லை ஹியூமன் ஷோவா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. ஸோ அப்புறம் அங்கேருந்து அப்படியே ஸ்லோவாக நம்ம நடக்கணும்லாம் நம்மளும் போகணும் தேவையில்லை, நம்ம ஒரு இடத்துல நின்னாலே போதும், அவங்களே நம்ம டெஸ்டினேஷனில் கொண்டு விட்டுருவாங்க. ஸோ அப்படியே நடந்து நான் ஆக்சுவலாக ட்ரெயினில் போகும்போது அங்கங்கே சில வீடியோஸ் எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் ஏன்னா அங்கங்கே நகலவே முடியலை, ஃபோனை பேக்கெட்டில் வச்சது தான். ஸோ அதுக்கப்புறம் அதை எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அந்தளவு. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் ஒரு இன்ச்சு இருந்தீங்கனாலும் உங்களுக்கு இடம் போயிடும். ஒரு ஸ்டெப்ஸ் கீழே இறங்கிட்டீங்கன்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் ட்ரெயினில் ஏறவே முடியாது, அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. ஸோ இந்த ட்ரிப்ளிகேன் ஸ்டேஷன்லையும் பயங்கர கூட்டம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கீழே இறங்கி போயிருந்தோம். இது வரைக்கும் நான் இவ்வளோ கூட்டத்தை இந்த ஸ்டேஷனில் பார்த்ததே இல்லை. ஸோ அப்புறம் நாங்கள் உள்ளேருந்து ஸ்டேஷன்லேருந்து வெளியே இருந்து இறங்கி வரும்போதே பார்த்திங்கன்னா ஏர் ஷோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா நான் போகும்போது 11:30 ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பேராஷூட்டில் வந்து இறங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ செமையாக இருந்துச்சு. நான் அந்த ஸ்டேஷன்லேருந்து வரும்போதே பார்த்துட்டு தான் வந்தேன். பட் அங்கே என்னால் வீடியோ எடுக்க முடியல. இது பீச்சுக்கு வந்தோன்னா ஃபஸ்ட் எடுத்த வீடியோ இது தான். ஸோ பார்த்திங்கன்னா வெயில், செம வெயில். இவ்வளோத்துலேயும் இந்த ஏர் ஷோ பார்க்குறதுக்காக சின்ன பசங்கள்லேருந்து லேடிஸ்லேருந்து எல்லாருமே வயசானவங்க வர எல்லாருமே பயங்கர இன்ட்ரெஸ்டோடு வந்திருந்தாங்க. இதில் உண்மையான டிஃபிகல்ட்டிஸ் பார்த்திங்கன்னா குழந்தைகளும் லேடிஸ் அண்டு ஓல்டு ரொம்ப வயசானவங்க தான் பயங்கரமான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து எங்களை ட்ரெயினில் ஏறுறதுக்கெலாம் பயங்கரமாக கெஞ்சினாங்க. பட்டு எங்களுக்கு மனசு இருந்தாலும் ஏறுறதுக்கு அங்கே இடம் இல்லை. ஸோ மெரினா பீச் போனோன்னா ஃபஸ்ட்டே பீச் ஓரமாக போயிட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் மேபி நேவியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு போர்க்கப்பல் மாதிரி ஒரு கப்பல் அங்கேயே நின்றுது. ஸோ அது பக்கத்தில் இன்னும் 2 கப்பல் வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ போனோடனே இதை தான் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஏர் ஷோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னும் நிறையா அங்கே ரோமிங்லேயே நிறைய பேர் கடலில் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. மேபி ஏர்ஃபோர்ஸ் அது நேவியோட ஹெல்ப்பும் இங்கே கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் அது இது அடுத்த டைமில் 3 ஃப்ளைட் அந்த டைமில் பறந்து போச்சுது. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு விண்டேஜ் ஏர்கிராஃப்ட். ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஃபைட்டர் ஜெட். ஸோ அந்த ஜெட் கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் அப்படி சுற்றி காட்டிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாமே செமையாக இருந்துச்சு. ஆனால் இது நம்ம என்ன தான் டிவியில் பார்த்துருந்தாலும் அந்த ரியலில் என்ஜாய் பண்ணுற ஃபீலே வேறு லெவலுங்க. ஒவ்வொருத்தரும் செம்மையாக ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் பயங்கர என்கரேஜ் பண்ணி கை தட்டுறது, சின்ன பசங்கள்லேருந்து பெரிய பசங்க வரைக்கும் எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. ஸோ செமையாக இருந்துச்சு. அப்படியே அட்மாஸ்பியரே தாறுமாறு வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ இந்த சின்ன ஜெட் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு திரும்ப இன்னும் வேறு ஒரு சில டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் தான் வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா நம்ம ஏர்போர்ட் ரொம்ப டிஃபிகல்ட் டைமில் அதாவது ஃபியூயல் ஃபில் பண்ணுறதுக்கு அதுக்கு ஃபியூயல் டிரான்ஸ்போர்ட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதிலலாம் அந்த எக்யூப்மெண்ட் எடுத்து போகிறதுக்காக இந்த மாதிரி ஏர்க்ராஃப்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஃபியூயல் ஏர் ஃபில்லர். ஸோ பார்த்திங்கன்னா இது அந்த டைமில் பறந்துக்கிட்டு இருக்கும்போதே ஸோ நான் மற்ற ஏர்ஃபோர்ஸ்க்கு ரஃபேல் ஆர்
தேஜஸ், ஸோ அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து ஃபில் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ரஃபேல் நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. பட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக போச்சுது, செம்ம சவுண்டு. ஸோ இது வந்து அந்த பிக்சர் பார்க்க தேஜஸ் மாதிரி இருந்தது. ஸோ தேஜஸ் ரஃபேல் ரொம்ப டிஃப்ரெண்ட் எதுவுமே இது தெரியல. ஸோ நான் ஜஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச பேரை போட்டிருந்தேன், ஹோப்ஃபுல்லி கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இது வந்து இதுவும் சில ஃபைட்டர் ஜெட்ஸ். ஸோ எல்லா ஷோவுமே தாறுமாறாக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. இதில் ஒவ்வொன்றுக்குமே எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. இது திரும்ப அந்த ஏர் ஃபியூயல் ரீஃபில்லிங் ஏர்ஃபோர்ஸ் தான். இது பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஃபஸ்ட்டு போச்சுது, அதுக்கப்புறம் திரும்ப கடலுக்குள்ளே போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்ப வந்தாங்க. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் அதாவது இங்கேருந்து போன ஒவ்வொரு ஏர்ஃபோர்ஸுமே அப்படியே திரும்ப வந்தாங்க. இந்த டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட் ஒவ்வொன்றுமே இந்த அடுத்த டைமில் மூணாக போச்சுருந்து. அப்புறம் இந்த சில ஃபைட்டர் ஜெட்டு, ஸோ அது எல்லாமே செமையாக இருந்துச்சு. லைவில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. என்ன தான் டிவியில் பார்த்தாலும் இதில் பார்க்குற இதே தனி தான். அதுக்கப்புறம் இது வந்து மேபி ரஃபேல் நினைக்கிறேன். செம சவுண்டாக இருந்துச்சு, பயங்கரமாக செம ஃபாஸ்ட்டாக போச்சுது. வீடியோ எதுவுமே கேப்சரும் பண்ண முடியலை, வெயிலும் பயங்கரமாக இருந்ததுனால ஏதோ கொஞ்சம் தான் எடுத்திருந்தேன். ஸோ இதில் வந்து அங்கங்கே சில வெடி மாதிரி போட்டுக்கிட்டே போச்சுது. ஸோ ரொம்ப நேரம் அதாவது செம்ம ஃபாஸ்ட்டாகவும் போச்சுது, அதே மாதிரி அங்கங்கே வெடியும் போட்டுகிட்டு இருந்தது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர்ஸ், சில நேரம்லாம் அப்படியே 1000 கிலோமீட்டர் ஸ்பீடு மாதிரி செம்ம ஃபாஸ்ட்டாக போச்சுது, லைட்னிங் ஸ்பீடில். ஸோ சூப்பராக இருந்துச்சு. அண்டு இது பார்த்திங்கன்னா பயங்கரமாக சுற்றி காட்டினாங்க. அவங்க அடுத்த டைமில் பல பெல்ட்டுகள் அடிச்சுது. ஸோ இதெல்லாம் வந்து செமையாக இருந்துச்சு. ஸோ இது வந்து கடைசியாக போகும்போது இந்த மாதிரி வெடியெலாம் போட்டுட்டு ஒரு நிறையா பட்டாசுகள், தீபாவளி அப்போவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு போல இருக்குது. ஸோ அது நல்ல பட்டாசு மாதிரி போட்டுட்டு அது போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரஃபேல் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதுவும் செம, அதாவது இது தேஜஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இதுவும் செம ஃபாஸ்ட்டாக தான் போச்சுது. இதுவும் சூப்பராக பண்ணாங்க எல்லாமே. ரியலாக சவுண்டு பலமாக இருந்துச்சு. ஸோ இந்த டோட்டலாக எல்லா ஷோவுமே செமையாக இருந்துச்சு. பட் டிவியில் பார்த்துருந்தா இதை விட பெட்டராக தெரிஞ்சிருக்கலாம். பட் எதாக இருந்தாலும் லைவ் இம்ப்ரூவ்மெண்ட் வேறு லெவல் தான். ஸோ இது தேஜஸ் அப்புறம் பல ரவுண்டு அப்படியே சுற்றி காட்டினாங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கும்போதே அப்படியே ரொட்டேட் பண்ணி அப்படியே சுற்றி காட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சாரங் ஹெலிகாப்டர் இவங்க வந்தாங்க. ஸோ இவங்க வந்து பயங்கரமான நிறைய ஹெலிகாப்டர் வச்சு நிறையா ஷோஸ் காட்டிக்கிட்டு இருந்தாங்க. பட் இவங்களோட மேஜர் பர்பஸ் பார்த்திங்கன்னா இது ஷாரங் வந்து டோட்டலாக அந்த இதில் இந்த டெக்கரேஷன்ஸ் பார்த்திங்கன்னா அதில் வந்து மயில் மாதிரி இருந்தது, மேலே ரெட் கலரில் இருந்தது, அப்புறம் வந்து சென்டரில் மயில் மாதிரி இருந்தது, கீழே வந்து ஒயிட் கலரில் இருந்துச்சு. ஸோ இவங்களோட மேஜர் பர்பஸ் என்னென்னா இந்த மாதிரி ஏர் ஷோ காட்டுறது, அதுபோக நம்மளுக்கு டெசாஸ்டர் டைமில் ஹெல்ப் பண்ணுறது. பார்த்திங்கன்னா 2015 ஃப்ளட் வரும்போது இந்த ஏர்ஃபோர்ஸ் தான் நம்மளுக்கு நிறையா சாப்பாடு டிஸ்ட்ரிபியூட் பண்ணது, அது எல்லாமே இவங்க தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுபோக 2018 கேரளா ஃப்ளட்லேயும் இவங்க நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட மேஜர் பர்பஸே இந்த ரெஸ்கியூ இல்லை ஆப்ரேஷன்ஸில் இருக்கிறது தான். வந்தோ நம்ம லாஸ்ட் இயர் நம்மளுக்கு வந்த புயல்லேருந்து இவங்க தான் காட்டி நம்மளை சர்வே பண்ணணும், நம்மளுக்கு வந்து ஃபுட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, அப்புறம் வந்து ஃப்ளட்டட் அஃபெக்டட் ஏரியாவில் வந்து ரெஸ்கியூ பண்ணுறது. ஸோ அதெல்லாம் தான் இவங்களோட மேஜர் ஒர்க். ஸோ இவங்களும் செமையாக பாட்டினாங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த ஹெலிகாப்டர் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு அதிலலாம் சில இடத்துல யூட்டர்ன் பண்ணி சும்மா தாறுமாறு காட்டினாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. ஸோ அடுத்த டைமில் இதில் பார்த்திங்கன்னா 4 வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இருந்தாங்க, திடீர்னு அப்படியே கிறிஸ் க்ராஸாக அப்படியே ஜிக்ஸாக்காக மாறி செமையாக ஒரு யூட்டர்ன்லாம் போட்டு காட்டினாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸில் இருந்தது. இதில் பார்த்திங்கன்னா அந்த மயிலோட இது அப்படியே சூப்பராக தெரியும், அப்படியே ஆர்மி கலரில் செமையாக ட்ரா பண்ணியிருந்தாங்க. ஸோ இது ஸ்ட்ரைட்டாக போச்சுது, திரும்ப ஆப்போசிட்லேருந்து இன்னும் 2 அப்படியே பயங்கரமாக இருந்தாங்க. பட் எப்படி தான் இதெல்லாம் ஓட்டுறாங்கன்னு தெரியல. ஏன்னா இது பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஹெலிகாப்டர் போனதுனால அந்த ஏரியா ஃபுல்லாகவே புகையாக இருந்துச்சு. பட்டு அதையும் தாண்டி ஆப்போசிட்டில் வரவங்க செமையாக வந்து அந்த ஏரியாவை க்ராஸ் பண்ணி சூப்பராக வந்திருந்தாங்க. மேபி ப்ராக்டிஸ் நிறையா பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. ஸோ இதெல்லாம் சூப்பராக போயிட்டு இருந்தது. ஸோ கடைசியாக வந்து
இதில் நோட்டெல்லாம் 5 ஹெலிகாப்டர் இதில் வந்தது. ஸோ ஒவ்வொருத்தரும் அப்படி வானத்தில் ஒவ்வொரு டேரெக்ஷன்லேருந்து சுற்றி வந்தாங்க. எல்லாத்தையும் கவர் பண்ண முடியல, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் தான் கவர் பண்ணோம். ஸோ பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று போகும்போது ஆப்போசிட்டில் இன்னொன்று சூப்பராக இது எல்லாமே ஷோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த சாங் பார்த்திங்கன்னா இவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக இதை மாதிரி ஷோ காட்டுவாங்க போல இருக்குது. ஸோ இந்த மாதிரி மேலே வர போயிட்டு அப்புறம் யூட்டன் போட்டுட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க இது எல்லாமே. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சூரிய கிரண் ஏரோபேட்டிக் டீம். ஸோ இவங்க பார்த்திங்கன்னா இவங்களோட முக்கியமான ஒர்க்கே வந்து ஏர் ஷோ காட்டுறது தான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃப்ளைட் மாதிரி முன்னாடி போயிட்டு இருந்தது. ஸோ அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 8 ஃப்ளைட்டு ஃபைட்டர் ஜெட்ஸ் நிறையா போயிட்டு இருந்தது. ஸோ இந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் பார்த்திங்கன்னா இது செம்ம ஸ்பீடாக போச்சுது. இது யூஸ்வலாகவே பார்த்திங்கன்னா 150 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகுமா. 150லேருந்து 600 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகும். சில நேரங்களில் 1000 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலேயும் இதெல்லாம் ஸ்பீடாக போகுமா. இது வந்து சூப்பர் சோனிக் ஜெட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. பட் இவங்களோட மேஜர் ஒர்க்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷோ காட்டுறது தான். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த வானத்தில் ஃபுல்லாகவே பல டிசைன்ஸு க்ரியேட் பண்ணாங்க. ஸோ ஒரு டைம் ஹார்ட் சிம்பிள் போட்டிருந்தாங்க. ஸோ 2 டைம், அதாவது இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து அந்த ஹார்ட் சிம்பிள் தான் போட்டிருந்தாங்க. அதாவது ட்ரை கலர்ஸ் வச்சு ஒரு ஆர்டின் மாதிரி போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு கீழேருந்து போயிட்டு மேலே போயிட்டு அதே அப்படியே க்ராஸ் பண்ணி போடுற மாதிரி போயிருந்தாங்க. இதை மாதிரி இன்னும் ஒரு சில சிம்பிள் க்ரியேட் பண்ணாங்க. ஸோ அந்த சிம்பிளாக எனக்கு என்னன்னு தெரியல. ஸோ அதுபோக கடைசியாக இன்னொரு டைமும் ஹார்டின் போட்டிருந்தாங்க. ஸோ இதில் வந்து ட்ரை கலர், மற்றது எல்லாமே வந்து ஒயிட் கலர்ஸ் மட்டும் தான் ஃப்ளை பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இதில் தான் வந்து ட்ரை கலர் போட்டு ஃபஸ்ட்டு வந்தது. ஸோ அதுக்கப்புறம் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஹார்டின் சிம்பிள் தான் போட்டாங்க மேலே போயிட்டு. ஸோ அப்படியே திரும்ப தலைகீழாக ஒரு யூட்டனை போட்டு அந்த ஹார்டின் சிம்பிள் போட்டாங்க. ஸோ இதெல்லாமே செமையாக தாறுமாறாக இருந்துச்சு. ஒவ்வொன்றுக்கும் பீப்புள்ஸோட கிளாப்ஸ்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ பயங்கரமாக எல்லாருமே என்ஜாய் பண்ணி, சின்ன பசங்கள்லேருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ட் ஹார்டின் டிசைன் போட்டிருந்தாங்க. ஸோ நான் ஜூம் அவுட் பண்ணியிருந்தால் தெரிஞ்சிருக்கோம், பட் நான் ஜூம் அவுட் பண்ணலை. ஸோ இவங்களோட இதெல்லாம் செமையாக இருந்துச்சு. ஸோ இந்த சூரிய கிரண் ஏரோபேட்டிக் டீம் வந்து செமையாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய டைம் அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டுமே அப்படியே செம்ம க்ளோஸாக வந்தாங்க. அதுக்கெல்லாம் சவுண்டு வேறு லெவலில் இருந்துச்சு. ஏன்னா அப்படியே 2 பேருமே இடிக்க மாதிரி பக்கத்தில் போயிட்டு லாஸ்ட் மினிட்ஸில் ட்விஸ்ட் ஆகிருந்தாங்க. ஸோ செமையாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா 5 சென்டரில் வந்து ஒயிட்டு. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து சுற்றி காட்டினாங்க. 3 ஜெட்டு டைரெக்டாக வந்துச்சு. அதை வந்து 2 சுற்றி அந்த ஜிக்ஸாக்காக பார்த்திங்கன்னா இதுக்கெலாம் செம்ம சவுண்டு, எல்லாருமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அப்படியே கடைசி வரைக்கும் அந்த ஜிக்ஸாக்காக போய்கிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த டீம் செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இது ஆக்சுவலாக எல்லாத்துமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. பட் இதில் வந்து இந்த கலர்ஸ் நிறையா யூஸ் பண்ணது, அப்புறம் இவங்க க்ரியேட் பண்ண ஹார்ட்டின் சிம்பிள் இது பண்ணிவிட்டு கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட்டின் சிம்பிள் க்ரியேட் பண்ணாங்க. அந்த ஹார்ட்டினில் ஸோ இவங்க ஃபுல்லாகவே நிறைய டிசைன் அங்கங்கே க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் ஒவ்வொரு டிசைனுக்கும் மேபி அந்த ஏர்ஃபோர்ஸில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதெல்லாமே என்னென்ன சிம்பிள்ஸ் அப்படிங்கிறத பர்ஃபெக்டாக மீன் பண்ணி பார்த்துருப்பாங்க. பட் எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஹார்ட்டின் மட்டும்தான் தெரிஞ்சுது, வேறு நிறைய சிம்பிள்ஸ் தெரியலை. ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு ஹார்ட்டு போட்டு அதில் அம்பு விட்டாங்க. ஸோ அதுவும் செமையாக இருந்துச்சு. ஏன்னா இது ஃபஸ்ட்டு ஹார்ட்டு போட்டு போச்சுது, அம்பு விட்றதுக்கு இதுதான் அதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஹார்ட்டு போட்டு போனாங்க. ஸோ இந்த ஹார்ட்டு போட்டுட்டு பார்த்திங்கன்னா அதில் அம்பு விட்றதுக்காக தனியாக இன்னொரு ஜெட் பார்த்திங்கன்னா இது ஹார்ட்டு. இவங்க ஃபஸ்ட்டு போகும்போது ஹார்ட் போட்டு போனாங்க, அதில் நடுவில் அம்பு விட்டுட்டு இன்னொரு ஜெட் போச்சுது. ஸோ செமையாக பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. இப்படி மேலே ஹார்ட் போட்டு காட்டியிருந்தாங்க. ஸோ கடைசியாக இது எல்லாமே முடிஞ்சிருச்சு, ஷோவுக்கு ஃபைனலி எண்டுக்கு வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம வெயில் இருந்தாலும் எல்லோரும் கடைசி வரைக்கும் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. சும்மா எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க.
ஸோ உண்மையிலே சென்னை க்ரௌடு தான் பார்த்திங்கன்னா. எல்லாருமே பயங்கர கிளாப்ஸ் பண்ணி எல்லாருமே பயங்கரமாக இந்த ஷோ முடிஞ்ச அளவு ஏர்ஃபோர்ஸ்க்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிற வகையில் எல்லாருமே கிளாப் பண்ணி என்கரேஜ் பண்ணியிருந்தாங்க. விசில் அடித்து சும்மா தாறுமாறாக இருந்தது அந்த அட்மாஸ்பியரு. ஸோ இதுதான் இந்த கிளாப் சவுண்டுக்கு பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ கடைசியாக பார்த்திங்கன்னா இந்த நான் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து அந்த ஹெலிபேடு கடைசியாக வந்துச்சு. பட் இது எதுக்கு வந்ததுன்னு தெரியல. ஸோ அப்படியே நடந்து போய்ட்டு இருக்கும்போது திரும்பியும் வரும்போது ஃபேஸ் பண்ண அதே பிரச்சனை தான். இங்கே பார்த்திங்கன்னா செம்ம கூட்டம். ஒரு ஏர்ஃபோர்ஸ் வண்டியே அவங்க ஏர்ஃபோர்ஸில் பெரிய லெவலில் இருப்பாங்க போல இருக்குது, அவங்களாலே போக முடியலை. இதிலலாம் பயங்கர கூட்டம். சின்ன பசங்க அப்புறம் லேடிஸ்லாம் பயங்கரமாக கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா யார் தள்ளுறாங்கன்றே தெரியல. செம்ம கூட்டம். எல்லாருமே பயங்கரமாக தள்ளினாங்க. நிறைய பேர் என்னை உயிரோட வீட்டுக்கு போய் சேர்ந்தாலே பெருசு தாமி அப்படின்ட்டு வேண்டிகிட்டு இருந்தாங்க சாமியை. ஏன்னா அவ்வளோ எல்லாருமே மாற்றி புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. ஸோ எப்படியோ அங்கேருந்து தப்பிச்சு திரும்ப அங்கே ட்ரெயின் ஏற வந்தோம். ட்ரெயினும் செம்ம கூட்டம் இருந்துச்சு. ஸோ ட்ரெயினில் நிற்கிறது கூட இடம் இல்லை. ஸ்டேஷன் ஃபுல்லாக தான் இருந்துச்சு. ஸோ திரும்ப என்ன பண்ணோன்னா அப்படி ஓரமாக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அடுத்த ட்ரெயின் வந்தோன்னா ஏறி போகலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணியிருந்தோம். இந்த ட்ரெயின் போய் ½ அன் ஹவர் கழித்து திரும்ப அடுத்த ட்ரெயின் வந்துச்சு. ஸோ அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இது ஒரு ஈகிள் வியூ. ட்ரிப்ளிகேன் ஸ்டேஷன்லேருந்து கீழே உள்ள வியூ எடுத்தேன். ஸோ இதில் என்ன பிரச்சனைனா நிறைய பேர் இந்த ஷோ முடிஞ்ச பிறகு பீச்சுக்கு வந்தாங்க. அதுலேயும் நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்களா. ஸோ அதனால் அங்கே பீச்சுக்குள்ள ஷோ முடிஞ்சு வரவங்களும், அதாவது ஷோ 2 பேருமே மீட் பண்ணுற இடத்துல பயங்கரமான ஒரு கொலாப்ஸ் நடந்துச்சு. ஸோ அதனால தான் ரொம்ப மாற்றி பர்ச் பண்ணியிருந்தாங்க. இது ட்ரிப்ளிகேன் ஸ்டேஷன், எக்கச்சக்கமான கூட்டம். ஸோ ஃபைனலி நான் ட்ரெயின் ஏறிட்டேன். ஸோ அப்படியே சேஃபாக வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி. ஸோ இதே மாதிரி நம்ம அடுத்த பல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேஷனில் இங்கேருந்து போகிற ட்ரெயினும் அங்கேருந்து வர ட்ரெயினும் செம்ம கூட்டமாக இருந்துச்சு. உண்மையில் ஏர் ஷோ செம்மையாக இருந்துச்சு. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு தேங்க்ஸ் டு தி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அண்ட் இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணதுக்கு. ஏன்னா 21 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்களாம். ஸோ திரும்ப அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.